பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்க போகுது 2026 அப்படின்றத கேட்டலாம். கஜலட்சுமி மேம் ரெடியா இருக்காங்க. சொல்லுங்க மேம், தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், அவங்களுடைய வண்டி பழசா இருக்குது, 2 வீலர் 4 வீலர் பழசா இருக்குன்னா அதை கரெக்டாக சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் நடப்பதற்கு, பிரேக் பிடிக்காமல் போகிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புக்கெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமும் நமக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி தனுசு ராசி நேர்கள் அவருடைய தாயாரோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும். தாயாரோட உறவினர்கள்கிட்டையும் ரொம்ப கவனத்தோடு செயல்பாடு பண்ணணும். அதே மாதிரி தாயார் வீட்டு சைடில் ஏதாவது சொத்து வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரொம்ப கவனத்தோடு செயல்பாடு பண்ணி அந்த சொத்தை இவங்க பேருக்கு மாற்றிக்கிறதோ இல்லை தாயார் பேரில் மாற்றிக்கிறதோ அதிலெல்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் கொடுக்கறதாகவும் இருக்குது. தனுசு ராசி நேர்களுக்கு நான் படிக்கிற பசங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் PhD எல்லாம் பண்ணுறாங்க, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பண்ண போகிறாங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் அவங்க விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டோ அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போ இந்த 139 நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டிலையோ இல்லை டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தனுசு ராசி நேர்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லங்ஸ் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் மூச்சு வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னும் போது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும். அதே மாதிரி அவங்களுடைய தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் வேணும். முக்கியமாக இந்த தனுசு ராசி நேர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப கவனமாக செயல்பாடு பண்ணணும். அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டலாம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க கிட்டலாம் காசு பேசக்கூடாது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஏன் வண்டி இங்கே விடாத, உன் வண்டி அங்கே விடாதன்ற ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் இருக்கிறது தனுசு ராசி நேர்களுக்கு வீணாக மன உளைச்சல் ஏற்படுத்தாமல் இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுவே அவங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலை கிரியேட் பண்ணி ஒரே டென்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இந்த தனுசு ராசி நேர்கள் கண்டிப்பாக இந்த 139 நாள் வீடு மன ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான பிரார்த்தம் கண்டிப்பாக அமையும். அதற்கான முயற்சி எடுங்க. நன்றிகள். ஸோ ரொம்ப முக்கியமாக தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் வாகன ஓட்டிகளாக இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருங்க. அடுத்தபடியாக அருண்குமார் சார் கிட்ட கேட்டலாம், தனுசு ராசிக்கு என்ன? அர்த்தாஷ்டம சனியில் மாட்டிக்கிட்டு தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு 7 மாத காலங்கள் நிறைய சவால்களை அனுபவிச்சதை மறுக்க முடியாது. சார் எல்லாம் இருக்குது சார், அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அறுசுவையோட சாப்பாடு இருக்குது, ஆனால் கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்குற நிம்மதி வீட்டில் இல்லை. எல்லாம் இருந்து கூட ஒரு வெறுமையாக உணர்ந்துக்கிட்டு இருக்கிற, வீட்டுக்குள்ளே போனாலே மன உளைச்சலாக இருக்குது, குடும்பத்தில் சுபகாரியத்தை தொடங்கினா கூட தடையாகவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்ச தனுசு ராசி அத்தனை பேருக்கும் அடுத்து வரக்கூடிய 4 மாத காலம் ஒரு அருமருந்தான காலமாக நிச்சயமாக இறைவனுடைய அருளோடு இருக்க போகிறது. அதில் முதல் விஷயம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல நெருக்கடிகள் சரியாகும். சார் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன், கிரெடிட் கார்டில் போய் லாக் ஆகிட்டேன், அல்லது லோன் எடுத்துகிட்டு என்னால் கட்டவே முடியல சார், வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவி கிடைத்து அதிலிருந்து நீங்கள் மீளுவதற்குரிய வாய்ப்புகள் 100% உங்களுக்கு இருக்குது. வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, சொந்த பந்தமே எதிரியாக இருக்குது சார் எனக்கு அப்படின்னு நினைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் போட்டி விலகி, பொறாமை விலகி, உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் இந்த வக்ர சனி தகர்த்தறிவார்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் கொடுத்த இடத்துல பணம் வரும், வாங்கின இடத்துல நீங்க திரும்ப கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். 1.25 வருஷமா அப்பாவோட சரியில்லாத டேர்ம்ஸ் தான் சார், எதை பேசினாலும் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாரு, நான் ஒன்று சொன்னால் அவருக்கு ஆக மாட்டுது, ஊரை விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி எல்லாம் தந்தையோடு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தையோட ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய அனுகூலம் ஏற்படும். வேலை தொழிலில் ஒரு கஷ்டத்தோடவே இருக்கேன், எவ்வளோ அப்ளை பண்ணுறேன், எனக்கு ரிஜெக்ட் ஆகுது, ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வக்ர சனியினுடைய நேரடி 10ஆம் இடத்து பார்வை நிச்சயம் பட்டம் பதவி பேர் புகழை உங்களுக்கு பெற்று தந்தே தீரும்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் கடந்து தனுசு ராசி அதிகமாக எதிர்பார்த்த நிம்மதி, அமைதி, சந்தோஷம், நல்ல ஆயுள், ஆரோக்கியத்தை இந்த வக்ர சனி பீரியட் ஏற்படுத்த போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குதூகலத்தை கொடுத்து உங்களுடைய அத்தனை கனவுகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படையில் இந்த வக்ர சனி இருக்கும். எந்த விஷயத்துல கொஞ்சம் நான் நிதானமா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தா, 4ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைந்திருந்தாலும் அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால அம்மாவோட உடல் நலத்துல
விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. வண்டி வாகன போக்குவரத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். 3ல இருக்கிற ராகுவால நண்பர்கள், பழக்க வழக்கம், ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி அப்பாவோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் நிதானமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எந்த வழிபாடை செஞ்சா இந்த தாக்கத்திலிருந்து வெளியே வர முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதோஷ காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு ஒரு புடி வில்வத்தை வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி ஏதாவது ஒரு சுண்டல் உங்கள் கையால் படைச்சு ஒரு 10 பேத்துக்கு தானமாக கொடுங்க. அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கரும பலனிலிருந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும். மிக்க நன்றி. அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஹரிஷ் ராமன் அவர்கள் சொல்ல போவார். தனுர் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான க்ஷேத்திர வழிபாடுகளில் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகர் சுவாமி க்ஷேத்திரத்துக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அசாத்திய சக்தி வாய்ந்த இடம். யாருக்கெல்லாம் நிலம் அமையலையோ வீடு அமையலையோ அவங்களுக்கெல்லாம் அமையக்கூடிய பிராப்தம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு மாத்ருகாரகன்னு சொல்லுவோம், அம்மாவுடைய ஸ்தானத்தை. அது குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திர சாரத்தில் சனி வக்கரம் அடைகிறதுனால கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு ஸ்டண்ட் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை சார் அதில் ஆல்ரெடி வச்சாச்சு அப்படின்னா அது மறுபடியும் கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. தேவையே இல்லாத கருத்து வேறுபாடுகள் வீட்டுக்குள்ளே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அதாவது அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஓப்பனாக சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கும் மேலே உங்கள் சொந்த பந்தங்களில் உங்கள் மாமாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் சித்தப்பொருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள், சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் சொல்கிற விஷயத்த சொன்னாத மாதிரியும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி சில பிரச்சனைகளை அடுத்த 3-4 மாதம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப நாள் முன்னாடி நம்ம சொந்த பந்தங்கள் விட்டு போச்சு, 20 வருஷம் ஆச்சு அவங்க கூட பேசி, ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப க்ளோசஸ்ட் சொந்தம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஒரு ஜாதகத்துலேயும் ஒரு மாதிரி பலன்கள் மாறும். ஆனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது வீட்டில் பைப்பிங் சம்மந்தப்பட்ட வேலைகள், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜின்லேயே வேலை வைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமானதே பார்த்திங்கன்னா வீடு, மனை, வாகனங்கள், சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, உங்களுடைய ரொம்ப முக்கியமானது உங்களுடைய டிசிப்ளினில் ரொம்ப அக்கறை காட்ட வேணும். சில பேருக்கு வந்து யார் பார்க்க போகிறான், ஏன் லைஃபு, ஒரு லைஃபு, நான் எப்படி வேணால் இருப்பேன், இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களை பார்த்து உங்கள் பசங்க வளருவாங்க, உங்கள் பசங்களை பார்த்து உங்கள் பேர குழந்தைகள் வருவாங்க. உங்கள் பேர குழந்தைகள் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தனுக்கு என்ன, அவன் பாட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிட்டான், இப்போ ₹1 கூட சம்பாதிச்சு வைக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது. சில நட்புகள், சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கூடா நட்பு, இதனால் சில பிரச்சனைகள் வரும். 100% உங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பூவராகர் வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல அமையும். கண்டிப்பாக அருமையான வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த காலகட்டங்கள் ஏற்படும். நல்லா இருப்பீங்க. நன்றிகள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுய ஒழுக்கம் வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்டுடலாம். சொல்லுங்க சார், தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தனக்கென்ற ஒரு இயல்பு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதனுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப நகைச்சுவை கொண்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். சார் வந்து பயங்கர கோபமானவர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேடமுக்கு பயங்கரமாக கோபம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நேச்சரான ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த நேச்சர் வந்து அவங்ககிட்ட மாறிடும். ஒரு வித்தியாசமான குணாதிசயங்களை பிறர் வந்து அவர்கள்ட்ட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தனுசு ராசியில் இருக்கிறவங்க பார்க்குற இந்த வீடியோவில் 100% ஆமாம் சார், எங்கள் வீட்டுக்கார் மாறிட்டார், என் மனைவி இப்படி இருந்தாங்க கோபமாக மாறிட்டாங்க, இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, இல்லை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நேர் எதிரும் புதிருமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனியில் பாதி. அந்த அஷ்டம சனியில் படாத பாடப்படுத்தி இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ நீங்கள் தனுசு ராசியை பற்றி என்கிட்ட கேட்டீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கணும்ல, அதை பற்றி சொல்ல தெரியணும் இல்லையா? அந்த டெலிவரி ரொம்ப அழகாக இருக்கணும். அது வந்து முந்தி தனுசு ராசிக்கு இருந்து இடையில போய் இப்போ திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சில நேரங்களில் மறைத்து சில விஷயங்களை பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 5 மணினா 5 மணி, 7 மணினா 7 மணி, அந்த நேரத்தை சரியாக ஃபாலோ பண்ணால் தனுசு ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இடம் வாங்குகிறாங்க, வீடு வாங்குகிறாங்க, லீகலாக செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முதலீடு போடும்பொழுது கவனம் என்பது தேவை. எல்லாரும் எதிர்ப்பு சொல்கிறாங்க, நான் பண்ணி ஜெயிக்கிறேங்கிறத தவிர்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளுக்கு சின்ன ஏதேனும் ஒரு மைனர் ஆப்ரேஷனோ ஒரு சின்ன ப்ரொசீஜரோ நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருந்துருக்கும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கால் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமான உபாதைகள் இவங்களுக்கு சின்னதனம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
தனக்கு கோபம் வந்தால் யார்கிட்ட காமிக்கிறது, எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க யாரோ அவங்கக்கிட்ட, அம்மாட்ட காமிப்பேன், அப்பாட்ட காமிப்பேன், மனைவிட்ட காமிப்பேன், கணவர்கிட்ட காமிப்பேன்னு அவங்கக்கிட்ட காமிச்சா திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இதுதான் எனக்கு பிரச்சனையே, அதனால் பேசவே கூடாதுன்ற விஷயங்களில் அவங்க ரெடியாக இருப்பாங்க. இப்போ நான் தனுசு ராசிக்கு 1 மணி நேரம் பேசணும், ஆனால் டைம் பத்தாது. இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.